வணக்கம். வேலூர் கடைவீதியில் ஹாயாக சுற்றித் திரிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி டக்கென திரும்பி பார்த்து அதிர்ந்து போன பொதுமக்கள். கவனம் ஈர்த்த உதயநிதி செய்த செயல். அப்படி வேலூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் திமுக சார்பாகவும் தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் வாரத்தில் ஒரு முறையாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வாரத்தில் 2-3 முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சற்றும் ஓய்வில்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வருகிறார். அந்த வகையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் வேலூர் மாவட்டம் சென்றார். அதன்படி நேற்று பிற்பகல் வேலூர் மாவட்டம் வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது அங்கிருந்த அதிகாரிகளிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் நேற்றைய தினம் வேலூர் அரசு விருந்தினர்களில் தங்கி ஓய்வெடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்று காலை திடீரென வேலூர் கடைவீதி பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். பொதுவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர். அதன்படி அவ்வப்போது பொதுமக்கள் மத்தியில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து வருவார். அந்த வகையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களுக்கு இடையில் திடீரென அவ்வப்போது நடைபயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படிதான் இன்றைய தினமும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வேலூர் கடைவீதி பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். குறிப்பாக எந்தவித முன் அறிவிப்புமின்றி திடீரென நடுரோட்டில் கார் நிறுத்தி உதயநிதி அவர்கள் இறங்கி நடந்து சென்றதால் முதலில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை சரியாக பொதுமக்கள் யாரும் கவனிக்கவில்லை. இதனால் வேலூர் கடைவீதி பகுதியில் மிகவும் ஹாயாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நடந்து சென்றார். பின்னர் ஒரு சிலர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை கவனித்து அவரிடம் ஓடி சென்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை சூழ்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது சிரித்த முகத்தோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பொதுமக்களுக்கு கை கொடுத்து அனைவருடனும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பொதுவாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதிகாரிகளிடத்தில் மிகவும் கண்டிப்புடன் இருக்கக்கூடியவர். அதே சமயம் பொதுமக்களிடத்தில் மிகவும் சகஜமாகவும் சிரித்த முகத்துடனே பழகக்கூடியவர். அந்த வகையில்தான் இன்றைய தினமும் வேலூர் கடைவீதி பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஹாயாக நடந்து சென்ற போது தன்னிடம் ஓடி வந்த பொதுமக்களிடத்தில் மிகவும் சிரித்த முகத்தோடு அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். உயரிய பதவிகளில் உயர்ந்த இடத்தில் இருந்தபோதும் கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் பொதுமக்களிடத்தில் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் சிரித்த முகத்துடனும் பழகி வரக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.